ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் சேர்த்தா சாப்பாடு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெய், எல்லாம் திகட்டும் சாப்பாடு. இப்போது பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஸ்டார் பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சைஸ் பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 6-7 பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் மட்டும் தான் அதிகமாக சேர்க்கணும். தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும். தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ நம்மக்கிட்ட புதினா இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் நல்லா கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக தேவைக்கேற்ப மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பால் இந்த மாதிரி தான் எடுக்கணும். நல்லா திக்காக எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வராது. தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்தால் தான் சாப்பாடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரணுன்னே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி தான், 2 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 இது தேங்காய் பால் வைக்கணும், தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் அது கூட சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுக்கலை, நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கும் போது வீட்டு அரிசி ஊற வச்சா நல்லா ஊறிடும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அளவு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வீட்டு அரிசி இருந்ததால் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே டம்மில் இருந்தால் சாப்பாடு கரெக்டாக மலர்ந்து வந்துடும். இதை பார்த்திங்களா, சாப்பாடு குழையில எதுவும் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.